இவன் என்னடா இங்கே தூங்கிட்டு இருக்கான்? ஏய் கபிலா, ஏய் எழுந்துடா. ஏண்டா படத்துக்கு டிக்கெட் எடுக்க சொல்லிட்டு இங்கே வந்து படத்தை எடுக்கிறா. சி எழுந்து. மச்சான் நைட்டு மீன் ஏற்றிட்டு செம்ம டயர்டா, அதான் அப்படியே தூங்கிட்டேன். சரி படத்துக்கு என்ன காமனாக தான் இருக்கு, எழுதி வா. மச்சான் காஸ்ட்யூம் எப்படி? உனக்கு என்னப்பா, போட்டுக்கு போற, கை நிறைய சம்பாதிக்கிற, அதான் கலர் கலர் சொக்கா போட்டு சுத்துறாப்புல. நம்ம அப்படியா? எனக்கும் உங்களை மாதிரி படிக்கணும் தான் ஆசை. சரி சார், உன் கதைக்கு டைம் இல்லை, படத்தை டைம் அது வண்டியில் இருக்கு. நவுறா. ஏய் ஏறா. போடா போடா. நிறுத்துறா. ஏண்டா சொல்லுவா ஓனர். தம்பி வேளாங்கண்ணிக்கு நேரம் காணாங்கட்டி போடுதான்பா, உடனே கிளம்பியாப்பா. அப்படியா மச்சான்? ஏண்டா விளாண்டுக்கிறாங்களா? மீன் போடுது, நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. உன்னை போய் கூட்டம் போடுறேன் படா. என்ன மாதிரி கிளைமேக்ஸாக இருந்துச்சு? டேரக்டர் செதுக்கி வச்சிருக்கான். மச்சான் ஏய் இவன் ஏன்டா இங்கே வரான்? ஏண்டா உன்னை நம்பி டிக்கெட் எடுத்து நான் வச்சு செஞ்சுட்டல, படா படா. மச்சான் இதடா போட்டு போகிற பசங்க சேரக்கூடாது. என்னது போட்டுக்கு போகிறோண்ணா? மச்சான் எனக்கும் உங்களை மாதிரி படிக்கணும்னு ஆசை தான், என்ன பண்ணுறது? ஒரு நாள் எங்கள் அப்பா போட்டுக்கு போனப்போ ஸ்ரீலங்கா நெவி சுட்டு கொண்டுட்டானுங்க. அடுத்த நாளே வீட்டு வாசலில் கடங்காரெலாம் வந்து நிற்கிறான். அப்போ நான் 10வது தான் படிச்சுட்டு இருந்தேன். என்ன தெரியும் எனக்கு? அன்னைக்கு ஓட ஆரம்பித்தவன் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கேன். சரி மச்சான், உங்கள் அப்பாவை சுட்ட மாதிரி ஒன்னே சுட்டுவான்ற பயம் இல்லையா உனக்கு? அன்னைக்கு நான் பயந்து கடலுக்கு போகாமல் இருந்திருந்தா இன்னைக்கு என் குடும்பம் என்ன இருக்குன்னே தெரியாது. இந்த பயமில்லாத வாழ்க்கையை கற்றுக் கொடுத்ததே இந்த கடல் தான்.